بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய முழுமையான பலன்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் மறுமையை இலக்காக இலட்சியமாக வைத்து இந்த உலகத்தில் நாம் விதைக்கின்ற ஒவ்வொரு விதைக்கான அறுவடை களமாக மறுமையை நாம் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை, இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கண்டிப்பாக தேவை. இது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தௌபா 9வது அத்தியாயத்தில் 72வது வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் பொருத்தம் தான் மிக பெரியது, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிக பெரியது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுவே மகத்தான வெற்றி. அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை உங்களுக்கு வழங்கிவிட்டான் என்று சொன்னால் அதுதான் நாளை மறுமையிலே உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் நமக்கு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அதிகமான அமல்களை செய்தோம் என்று சொன்னால் மறுமை நாளிலே வெற்றி பெறலாம். சூரா காஷியாவில் அல்லாஹ் பேசுகின்றான். 8, 9, 10 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசும் பொழுது உஜூஹு யௌமைதின் நாஇமா, அந்த நாளில் மறுமை நாளில் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும். எதற்காக? லிஸாயிஹா ராதியா, தமது செயல்கள் குறித்து திருப்தியுடன் இருக்கும். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அவை
உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நற்கர்மங்களை செய்த காரணத்தினால் நாளை மறுமையில அவர்களுடைய முகங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். தன்னுடைய செயல்கள் குறித்து அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்க சோலைகளை வழங்குவான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு தேவை என்றால், அல்லாஹ் நம்மை திருப்தி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் சம்பந்தமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஒருமுறை நபிகளார் அவர்கள் சூரா யூனுஸ் 10வது அத்தியாயம் 26வது வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. நபித்தோழர்களாம் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை ஓதிய பிறகு நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள். நிறைய கேள்விகளை தொடுக்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அந்த பதில் சொல்லப்பட்ட அந்த செய்திகள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை தான் இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கவனமாக கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சூரா யூனுஸுடைய 26வது வசனம் என்ன பேசுகிறது? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நன்மை செய்வோருக்கு நற்கூலியும் உண்டு. யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்கூலி உண்டு. ஓ ஜியாதா, இன்னும் அதிகமும் அவர்களுக்கு வழங்கப்படும். யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். யாரெல்லாம் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு நற்கூலியும் உண்டு. தொடர்ந்து இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க, ஓ ஜியாதா, இன்னும் அதிகமும் அவர்களுக்கு உண்டு. வலா யர்ஹகு வுஜூஹுஹும், அவர்களின் முகங்களை கதருல் வலா அதில்லா, இருளோ இழிவோ சூழ்ந்து கொள்ளாது. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் சொர்க்கவாசிகள், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முதல்ல ஒரு கேள்வியை தொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நன்மை செய்தால் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அதைத்தான் இந்த வசனத்தை சொல்றான். நன்மை செய்வோருக்கு நற்கூலி உண்டு. ஓ ஜியாதா என்று அல்லாஹ் மேலதிகமா சொல்றானே, இன்னும் அதிகமாக அவர்களுக்கு உண்டு என்று சொல்றானே, ஓ ஜியாதா என்றால் என்ன? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஹல் நரா ரப்புனா யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல எங்களுடைய இறைவனை நாங்கள் காண முடியுமா? அந்த ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்று இரண்டாவது கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த கேள்விகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் உள்வாங்கிக் கொண்டு இதற்கு பதிலளிக்கும் முகமாக ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்றாங்க, நிச்சயம் நாளை மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா பேசுறாங்க, ஹல் துலாரூன ஃபீ ருயத்தி ஷம்ஸ், மேகம் மறைக்காத சூரியனை பார்ப்பதற்கு உங்களில் யாரேனும் சிரமப்படுவீர்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் சிரமப்பட மாட்டோம். ஃபீ ருயத்தில் கமர் லைலத்தில் பதர், இரவு நேரத்தில் பிரகாசமான சந்திரனை, மேகமே இல்லாத சந்திரனை பார்ப்பதற்கு உங்களில் யாராவது சிரமப்படுவீர்களா என்று ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் சிரமப்பட மாட்டோம். இது மாதிரி தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நீங்கள் எந்த சிரமம் இல்லாமல் அவனை நீங்கள் காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த ஜியாதா அல்லாஹ் மேலும் வழங்குவான் என்று சொல்றானே இல்லையா, அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே வராங்க. நாளை மறுமை நாள்ல மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். தி லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட் டே, நியாய தீர்ப்பு நாள், அகிலத்தின் அதிபதி முன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அவனுக்கு முன்னால் நிற்பார்கள். இப்படி கூட்டம் கூட்டமா நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவர் மூலமாக ஒரு அறிவிப்பை அந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே அறிவிக்க செய்வான். ஒரு வானவர் ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்லுவார். ஒரு அறிவிப்பு கொடுத்து அவர் அழைப்பு விடுவார். என்ன அறிவிப்பு? உலகத்தில் யாரெல்லாம் யார் யாரை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் கண் முன்னாடி தோன்றுவார்கள். அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று இந்த அறிவிப்பாளர் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான யஅபுது ஷம்ஸ், உலகத்தில் வாழும் பொழுது யார் சூரியனை வணங்கினார்களோ அந்த சூரியனை பின்தொடர்வார்கள். பின்தொடர்ந்து நேரடியாக அவர்கள் விழக்கூடிய இடம் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பு, அதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். மன் கான யஅபுதுல் கமர், யாரெல்லாம் சந்திரனை வணங்கினார்களோ அந்த சந்திரனை பின்தொடர்வார்கள். முடிவில் அவர்கள் விழக்கூடிய இடம் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் அவர்கள் விழுவார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யஅபுது கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாத மினல் அஸ்னாம் வல் அன்சாப், யாரெல்லாம் சிலைகளை
அம்புகளை, மனிதர்களை, அல்லாஹ் அல்லாதவற்றை யாரெல்லாம் வணங்கினார்களோ அவையெல்லாம் அது மாதிரி டெமோவாக கொண்டு வரப்படும். அதை அவர்கள் பின்தொடர்வார்கள். இப்படி பின்தொடர்ந்து அவர்கள் போகக்கூடிய இடங்க நரகத்துடைய நெருப்பில் அவர்கள் விழுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. டோட்டல் மனித சமுதாயமும் நிப்பாட்டி வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கும். முக்காவாசி மனித சமுதாயம் போய் நரகத்தில் விழுந்துருவாங்க. சில பேர், சில கூட்டங்கள் இருக்கும். அதுல இன்னைக்கு ஆட்டம் போட்டு இருக்கிறானே, இன்னைக்கு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறானே யூத கூட்டம். இந்த யூத கூட்டம் அங்க நிப்பாங்க. அந்த யூத கூட்டம் அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் மன் குந்தும் தஅபுதூன், அந்த யூத கூட்டத்தார் இடத்துல கேட்கப்படும், நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்கள்? உலகத்தில் வாழும் பொழுது யாரப்ப வணங்குனீங்க அப்படின்னு கேட்கப்படும். அதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள், உஸைர் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் உஸைர், அவரைத்தான் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். அந்த இடத்திலேயே அல்லாஹ் மறுப்பான். அந்த இடத்திலேயே மறுப்பவர்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? ஃபயுகாலுலஹும் கஸ்ஸப்தும், நீங்கள் பொய் உரைக்கிறீர்கள், நீ பொய் சொல்கிறாய், நீங்கள் அனைவரும் பொய் உரைக்கிறீர்கள். மத்தகல்லாஹு மின் சாஹிபிஹி வலா வலத், அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த மனைவியும் கிடையாது, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை என்று இருக்கிறப்ப உஸைர் எப்படி அல்லாஹ்வுடைய மகன் ஆவாரு? கஸ்ஸப்தும், நீங்கள் பொய் உரைக்கிறீர்கள் என்று அவரிடத்தை சொல்ல உடனே, சரி இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்? எப்படி அப்படி கேட்கப்படுமா? என்ன வேணும்? அந்த யூத கூட்டம் சொல்லும், இறைவா எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, குடிக்க தண்ணீர் தாங்களே, தண்ணி வேணும் என்று சொல்வார்களாம். அதோ பாருங்கள் அங்க இருக்கு என்று ஒரு காணல் நீரை காட்டப்படும். நேர அந்த யூத கூட்டம் போவாங்க, தண்ணி அங்க இருக்கு என்று சொல்லி போய் பார்த்தால் நரகம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். அந்த நரகத்துடைய நெருப்புல அந்த யூத கூட்டம் அனைவரும் விழுவார்கள். இது ஒரு கூட்டம் போய் விழுகிறது. அடுத்தது கூட்டம் இருக்கும், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். சேம் யூதர்கள்ட்ட கேட்ட மாதிரி சேமா கேட்கப்படும், மன் குந்தும் தஅபுதூன், நீங்கள் யாரை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள்? ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இன்னைக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சொல்வார்கள், ஈசா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகனாகிய ஈசாவை தான் நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி கஸ்ஸப்தும், நீங்கள் பொய் உரைக்கிறீர்கள். மத்தகல்லாஹு மின் சாஹிபிஹி வலா வலத், அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் இல்லாத நிலையிலே, அல்லாஹ்வுக்கு எந்த மனைவியும் இல்லாத நிலையிலே எப்படி ஈசா அல்லாஹ்வுடைய மகனாக இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? தாகமா இருக்கு. தாகம்னா என்ன? சூரியன் தலைக்கு மேல நிற்கும். அவங்க ஏற்கனவே தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. தாகத்தால் வறண்டு நாவெல்லாம் வறண்டு போயிருக்கும். டோட்டல் அந்த கிறிஸ்தவ சமுதாயம் கேட்பார்கள், எங்களுக்கு தண்ணி வேணும். அதோ தெரியுது பாருங்க, போங்க, காணல் நீரை காட்டப்படும். அங்கு அவர்கள் போவார்கள். அங்கு போய் தண்ணீர் என்று நினைப்பார்கள். நரகம் ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். அந்த நரக நெருப்பில அவர்கள் விழுவார்கள். இது கணிசமான ஒரு கூட்டம் நரகத்தில் போய் விழுந்துருவாங்க. மிச்சம் கொஞ்சம் சமுதாயங்கள் இருக்கும். யார் இருப்பா? அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய, அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய நல்ல அமல்கள் செய்த நல்லவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய பாவம் செய்த பாவிகள் இருப்பார்கள். இந்த ரெண்டு பேருமே இல்லாம அல்லாஹ்வை வணங்கிய முனாஃபிக்குகள், நயவஞ்சக தன்மையுடையவர்கள், அவர்களும் அந்த நாளில் நிற்பார்கள். இப்ப அங்க கேட்கப்படும், அல்லாஹ்வே கேட்பான். எப்படி கேட்பான்? திரை மறைவுக்குள்ள இருந்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்பான். நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்தில் வணங்கிய ஒரே ஒரு இறைவனுக்காக காத்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பானா, அந்த இறைவனை அறிவதற்கு உங்களிடத்துல ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். அந்த ஒரு இறைவனை அறிவதற்கு உங்களிடத்துல ஏதாவது அடையாளம் இருக்கா? அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்கிறான், ஏன் இப்ப எல்லாரும் போனாங்களே, இவங்க பின்னாடி நீங்க போக வேண்டியதானே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்ப அவங்க சொல்லுவாங்களா, உலகத்துல வாழும் பொழுது அவர்களோடு சேர்ந்து பழகுவதற்கு, அவர்களோடு கூட்டாவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்த போதும் நாங்கள் தனித்து நின்றோம். படைத்த இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அங்கேயே நாங்கள் அவரோடு போகலையே, இந்த மறுமை நாள்ல அவர்களோடு நாங்கள் எப்படி போவோம் என்று சொன்ன பிறகு, சரி உங்கள் இறைவனை அறிவதற்கு என்ன அடையாளம் அப்படி கேட்பான் அல்லாஹ். அப்ப அவர்கள் சொல்வார்களா, எங்கள் இறைவன் வருவான், கெண்டைக்கால் அவன் எங்களுக்கு காட்சி அளிப்பான், திரையை விழுக்குவான், நாங்கெல்லாம் சஜிதாவில் விழுவோம். இதுதான் அடையாளம் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இடத்துல 68வது அத்தியாயம் 42வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யௌம யக்ஷஃப் அன்ஷாக், கெண்டை காலில் இருந்து திரை அகற்றப்பட்டு அந்த நேரத்துல தான் அல்லாஹ் நிச்சயமா பேசிட்டு தான் இருப்பான். அப்பதான் அல்லாஹ் நிச்சயமா திரையை லேசாக அகற்றுவான். அல்லாஹ்வுடைய கெண்டை கால் தெரியும். உடனடியாக அந்த சமுதாயம் அனைவர்களும் சஜிதாவில் விழுவார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய நல்லவர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய பாவிகள், பாவம் செய்தவர்கள் எல்லாரும் சஜிதாவில் விழுவார்கள். ஆனால் முனாஃபிகளுக்கு அந்த நேரத்தில் சஜிதா செய்ய முடியாது. அவர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள். அவருடைய முதுகு என்ன செய்யும்?
கட்டை போல மாட்டு கொம்பு போல அப்படியே நிற்கும். அவர்களால் முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முனாஃபிக்னா யாரு? தொழுதிருப்பான், நடிப்புக்காக தொழுதிருப்பான், பிறர் காட்டுவதற்காக தொழுதிருப்பான், பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக தொழுதிருப்பான். அவனாலேயே சஜிதா செய்ய முடியலனா உலகத்தில் ஆரோக்கியமாக இருந்து நல்ல திடகாத்திரமான கைகால் பலன் அல்லாஹ் தந்து ஹய்யா அலஸ்ஸலா ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லக்கூடிய அந்த பாங்குக்கு அழைப்பு விடாதவர்கள், தொழுகையுடைய சாயல் இல்லாதவர்கள், பள்ளிவாசுடைய வாடையை உணராதவர்களுடைய நிலை என்ன? தொழாதவர்கள் தான் நாளை மறுமையில் நரகத்தை சந்திப்பார்கள். இந்த முனாஃபிக்குகளும் நாளை மறுமையில் நரகத்துக்கு போவார்கள். அந்த நேரத்தில் இந்த நல்லவர்கள் பாவம் செய்த அந்த பாவிகள் அவர்கள் மட்டும் நிற்பார்கள். சஜிதா செஞ்சிருவாங்க, நிற்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே வராங்க. இதெல்லாம் ஜியாதா என்ற கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டே வராங்க. அப்ப என்ன நடக்கும்? மீதமுள்ளவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வான். அந்த நல்லவர்கள் பாவிகளா இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். எப்படி அழைச்சிட்டு போவான்? சொர்க்கத்தை காட்டி உள்ள நுழைஞ்சிருவானா? அங்கதான் ட்விஸ்ட். அதைத்தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை ஒண்ணு அல்லாஹ் அமைப்பான். ஒரு பாலத்தை ஒண்ணு அமைத்து அந்த பாலத்தின் வழியாகத்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். பாலத்தை கடக்காமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அது யாராலும் சரி, நபிமார்களாக கூட இருந்தாலும் சரி, இந்த பாலத்தை கடக்குறாங்களே அந்த நேரத்தில் நபிமார்கள் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்களா? இறைவா எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று என்றுதான் இறை தூதர்களுடைய துஆ கூட அந்த பாலத்தை கடக்கும் போது இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பாலம் எத்தனை கிலோமீட்டர் யாருக்கும் தெரியாது. அந்த பாலத்துடைய நீளம் எவ்வளவு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த பாலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வழுக்கி விட்டுரும். பாலத்தில் போனா வழுக்கி விட்டுரும். வழுக்கி விடக்கூடிய அளவுக்கு தான் அந்த பாலத்துடைய தன்மை இருக்கும். ரெண்டு பக்கமும் இரும்பாலான கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கிகளுடைய கூர்மையை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள். இந்த கொக்கியா இருக்கும். அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பாலத்தை அல்லாஹ் இப்படி அமைச்சிருவான், எல்லாரும் போகணும். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நான் தான் இந்த பாலத்தை முதலில் கடப்பேன். சுப்ஹானல்லாஹ். அந்த பாலத்தை கடக்கக்கூடிய முதல் நபர் யார்? நானாகத்தான் இருப்பேன் சொல்றாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள போகணும். அதே சமயத்தில் உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்தவர்கள் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த பாலத்துக்குள்ள போகும்பொழுது அல்லாஹ் என்னெல்லாம் வைக்கிறான் பாருங்க. ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் அமானிதம் இருக்கும், இன்னொரு பக்கம் உறவுகள் இருக்கும். உறவுகளும் இருக்கும், அமானிதம் இருக்கும். இந்த ரெண்டு என்ன செய்யும்? இந்த பாலத்தை கடக்கிறாங்க இல்லையா, இவர்களை போராடி காப்பாற்றும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த உறவுகள் இன்னைக்கு அற்ப காரணங்களுக்காக பேசாமல் முகத்தை கோணிக்கொண்டு ஜென்ம பகையாக இருக்கிறோமே, அந்த உறவுகள் நாளை மறுமையிலே பாலத்தை கடக்கும் பொழுது காப்பாற்றும். என்னங்க அற்ப காரணங்களுக்காக பகை, ஜென்ம பகை, பேச மாட்டேன். பாலத்தை விட உறவு பெருசா நமக்கு? பாலத்தை கடந்தா சொர்க்கத்துக்கு போக முடியும். என்ன உறவு? அதுலயும் குறிப்பா பேச இருக்கு. இந்த வரதட்சணை கல்யாணம், ஆடம்பர கல்யாணத்தை நான் வரமாட்டேன், அப்ப உறவு பாக்கிறமே, அது கிடையாது. அற்ப காரணங்களுக்காக பேச மாட்டேன், கொல்ல மாட்டேன், நீ வாசல் மீக்காத, நான் வாசல் மீக்க மாட்டேன், இப்படி பகையோடு இருக்கிறமே, இப்படிப்பட்ட உறவுகள் அமானிதத்தை பேணணும் என்று சொன்னால் அந்த அமானிதம் காப்பாற்றும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அமானிதமும் உறவுகளும் உங்களை போராடி காப்பாற்றி சொர்க்கத்தை கொண்டு போய் தள்ளும். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொன்னாங்க. 57வது அத்தியாயம் 12வது வசனத்தை அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க. என்ன ஓதுறாங்க? யௌம தரல் மூமினீன வல் மூமினாத். நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் அந்த மறுமை நாளில் காணும் பொழுது, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் மறுமையில் காணும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான், யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பி ஐமானிஹிம். அவர்களின் ஒளி, அவர்களுக்கு அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். எப்போ? இந்த பாலத்தை கடக்கும் பொழுது அல்லாஹ் டார்ச் ஏற்படுத்துகிறான், ஒளியை கொடுக்கிறான். ஒளியை கொடுப்பான். முன்புறத்திலும் வலது புறங்களிலும் அவர்களுக்கு ஒளி விரைந்து கொண்டிருக்கும். புஷ்ராக்குமுல் யௌம ஜன்னாத். இன்று உங்களுக்குரிய நற்செய்தி சொர்க்கங்களாகும். தஜ்ரி மின் தஹ்தி அல்-அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள். ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம். இதுவே மகத்தான வெற்றி என்று கூறப்படும் என்று ரசூலுல்லாஹ் இந்த பாலத்தை கடக்கும் பொழுது அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துவான் என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்துக்கு அதான் விளக்கம். ஒளினா என்ன ஒளி நினைக்கிறீங்க? ஒளினா என்ன? நாம் இந்த உலகத்தில் செஞ்ச அமல்கள் தான் ஒளியால தருவோம். நீங்க பள்ளி வாசலுக்கு வந்து 5 நேர தொழுகையை நிலைநாட்டி இருந்தால் அது பிரம்மாண்டமான ஒளியா வந்து நிற்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒளி எப்படி இருக்கும்? சில பேருக்கு கல் ஜிபால், மலை அளவுக்கு ஒளி இருக்கும், மலை அளவுக்கு ஒளி. சில பேருக்கு பேரிச்ச மரம் போன்று ஒளி இருக்கும். சில பேருக்கு பெருவரல், இந்த இடத்துல இந்த பெருவரல் அளவு ஒளி இருக்கும். இதை வச்சுட்டு என்னத்துக்கு கடக்கிறது? இந்த பெருவரல் ஒளியை வச்சுட்டு இவ்வளவு பெரிய பாலத்தை எப்படி கடக்கிறது? இவங்க யாரு? அமல்கள் குறைவா செஞ்சிருப்பாங்க. அமல்கள் கூட கூட ஒளியுடைய பிரகாசம் அதிகரிக்கும்.
இந்த கல் ஜிபால் மலையளவுக்கு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், ஒளி இவர்கள்லாம் தொழுகையை நிலைநாட்டியிருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றிருப்பார்கள், அமானிதத்தை பேணி நடந்திருப்பார்கள், உறவுகளோடு உறவாடி வாழ்ந்திருப்பார்கள், தான தர்மங்கள் செய்திருப்பார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கண் சிமிட்டும் நேரத்தில் போய்விடுவார்கள். கண் சிமிட்டும் நேரம் எவ்வளவு நேரம்? நேனோ மைக்ரோனா சொன்னாங்க இல்லையா, இந்த மைக்ரோ செகண்ட் நேனோ செகண்ட், இந்த நேனோ செகண்ட் மைக்ரோ செகண்ட் அவர்கள் கடந்து விடுவார்கள். சில பேர் மின்னல் வெட்டும் நேரத்தில் கடப்பார்கள், மின்னல் வெட்டி முடிக்குமா இல்லையா அந்த நேரத்தில் கடப்பார்கள். சில பேர் மேகம் நகர்ந்து செல்லக்கூடிய வேகத்தில் கடப்பார்கள். சில பேர் நட்சத்திரம் ஓடுகின்ற வேகத்தில் கடப்பார்கள். சில பேர் காற்று வேகத்தில் கடப்பார்கள். சில பேர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையுடைய அந்த வேகத்தில் கடப்பார்கள். சில பேர் ஓடி போவார்கள், சில பேர் நடந்து போவார்கள். நடந்தாலும் முடிஞ்சது அவ்வளவுதான், நடந்துலாம் போய் போக முடியுமா? சில பேர் நடந்து போவார்கள், தவந்து போவார்கள், அப்படியே எப்படியாவது கஷ்டப்பட்டு போவார்கள். அப்பதான் அந்த கொக்கி நிச்சயம் இந்த பெருவிரலுக்கு அளவுக்கு ஒளி எல்லாம் கொடுக்குறான் இல்லையா, இவங்க எல்லாம் போகும்போது செய்வாங்க, ஒளி ஆஃப் ஆகும். அந்த பாலத்தை பார்ப்பாங்க, கொக்கி பிடிச்சி இருக்கும், பித்தட்டை பிடிச்சி இருக்கும், ஒளி அப்புறம் ரைட்டா எரியும், அப்ப ஏறுவாங்க, வலிக்கு வேற விடும். இப்படித்தான் இந்த பாலத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்கள் கடப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சில பேரை அந்த கொக்கி பித்தட்டை பிடித்து இழுத்து நரகத்துல தள்ளி விட்டுருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உங்களை யாரு? இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள், பாவம் செய்தவர்கள், இறைவனை நம்பிக்கை கொண்டு அமல்கள் செய்தவர்கள், மின்னல் வேகத்தில், காற்று வேகத்தில், ஒளி வேகத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த சொர்க்கத்தை கடந்து விடுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாலத்தை வெகு விரைவாக கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்.